வணக்கம். நெருப்பு தமிழன். அப்பனுக்கும் மயனுக்கும் சண்டை. பெரியய்யா சின்னையா. பெரியய்யா சமத்துவ நீதி பேசினாலும் எல்லா காலகட்டங்கள்லையும் எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் அநியாயங்களையும் ஐயா சமூக நீதியோடு சேர்த்து இணைத்து தான் வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மகனையும் 35 வயசில் உருவாக்கி மகனையும் ஒரு அமைச்சராக மாற்றி இன்றைக்கு மகனையும் பொறுப்பிலிருந்து தூக்கிவிட்டார். இப்போ மகனை தூக்கிட்டு அதற்கப்புறம் மகளினுடைய மகனை கொண்டு வராரு, பேரனை கொண்டு வராரு. இப்போ பேரன் இல்லாமல் போனதுக்கப்புறம் இப்போ மகளை மேடை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ சமூக நீதி இங்கே எங்கே குடும்பத்துக்குள்ளேயே தாண்டவம் ஆடிக்கிட்டு இருப்பது தெளிவாக தெரியுது. அன்புமணியை கொண்டாந்து வச்ச பாவத்துக்கு அன்புமணி என்ன பண்ணிட்டாப்புல, அவருடைய மனைவி சௌமியா அம்மாவை கொண்டாந்து உள்ளே போட்டார். இவங்க பேசுகிறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்ற பேர். ஆனால் இங்கே குடும்பத்தில் அன்புமணிக்கும் ராமதாஸ் 2 பேரை தவிர எல்லா பேருக்கும் எந்த பேரும் தூய்மையான தமிழ் பேரே கிடையாது. அப்படி இங்கே எப்படி தாண்டவம் ஆடுது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும். அதே போல் அப்பனுக்கும் மகனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கு பெரிதாக பேசப்படுதே தவிர இங்கே இந்த அரசியல் களத்திற்கு எது முக்கியத்துவம் அப்படிங்கிறது பேசப்படலை. இங்கே தமிழகத்திற்கு என்ன இந்த ஒரு கட்சி இவ்வளோ காலம் இருந்தது, இந்த கட்சி இனி வரும் காலங்களில் என்ன செய்ய போகுதுங்கிறத பற்றி இங்கே பேசுவதற்கு இல்லை. சின்னையா பிச்சுக்கிட்டு போவாரா, பெரியய்யா பிச்சுக்கிட்டு போவாரான்னு பேசப்படுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியலினுடைய ஒரு கேவலமான ஒரு நிலை என்று சொல்லலாம்.